नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपब्रह्मितवेदाय नमो व्यासाय विष्णवे यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं वैशाखे रोहिणी जातं काश्यपान्वयवारिधेः इन्दुं श्रीपुण्डरीकांशं गोष्ठीपूर्णमहं भजे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरथस्थं तत् प्रपद्ये शरणं महः यति परिभृडो यद्गीतानाम् अदर्शयदञ्जसा निगमपरिषन्नेतीयांसं निरामयमाशयं जननपदवीयातायातश्रमापहरां धियं जनयतु समेदेव श्रीमान् धनञ्जय सारथिः. ஸ்ரீ குருபியோ நமஹ நமசதசே. நம்ம நேற்றைய தினம் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன விஷாத யோகம் அல்லது ஸ்ரவணாதிகாரி என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகமாக திகழக்கூடிய திருதராஷ்டிரன் கூறிய வார்த்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் திருதராஷ்டிர உவாச்ச பார்த்தோம். அதை பற்றி சொல்லும் பொழுதுதான் இந்த திருதராஷ்டிர உவாச்ச, அதாவது இவ்விடத்திலிருந்து துவங்கி பீஷ்மஸ்தவத்திலே 25ஆம் அத்தியாயம் ஆரம்பமாறுது அப்படின்றதையும் பார்த்தோம். கூடவே வியாசர் இந்த பாரத யுத்தம் துவங்கறதுக்கு முன்னமே இந்த பாரத யுத்தமானது நிறுத்தப்பட்டால் அனைவருக்கும் நலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை திருதராஷ்டிர இடத்துல சொல்றார். திருதராஷ்டிரர் தேவள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியறது, என்னதான் எல்லா உபதேசங்களையும் கேட்டாலும் மனசுல இருக்கிற அந்த எண்ணம் மட்டும் மாற மாட்டேன்றது. என்ன எண்ணம் இருந்து திருதராஷ்டிரருக்கு? இந்த ராஜ்யம் முழுக்க தன் பிள்ளைகளை போய் சேரணும், துரியோதனாதிகளை போய் சேரணும் அப்படின்ற எண்ணம். அது மட்டும் மாறவே மாட்டேறது. சுவாமி என்ன பண்ண முடியும்? சரியா, நான் முன்வினைக்கு வசப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, உடனே வியாசர் சொன்னார், போற பாக்கிறதுக்கு உனக்கு கண்கள் அனுகிரகம் பண்ணட்டுமா அப்படின்னா திருதராஷ்டிரர் சொல்லிட்டார், வேண்டாம், எனக்கு போற பார்க்கணும்ன்ற ஆசை இல்லை, கேட்டா போறோம் அப்படின்னு உடனே வியாசர் சொன்னார். சரி, அப்ப அந்த பட்சத்துல சஞ்சயன் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார் வியாசர். அதுக்கப்புறம் சஞ்சயன் என்ன சொன்னார் அப்படின்றதான் பார்க்கணும். சஞ்சயர் அதுக்கப்புறமா பூமியினுடைய விஸ்தாரம் என்ன, அதாவது இந்த ஜம்பூ தீபம் அதுனா என்ன, இந்த ஜம்பூ தீபங்கள்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ராஜ்யங்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன மலைகள் இருக்கு, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விஸ்தாரமா பிரீஃபா திருதராஷ்டிரருக்கு சொல்றார். முதல்ல சஞ்சயன் சொல்லிட்டு தற்சமயம் போரனுடைய நிலை என்ன அப்படின்றத சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நேர போர் பார்க்க கிளம்பி போயிட்டார் சஞ்சயன். எங்க? யுத்த பூமிக்கு கிளம்பி போயிட்டார் சஞ்சயன். அங்க அவர் போன பின்னாடி 10 நாள் அந்த யுத்தத்தை அப்சர்வ் பண்றார். யுத்தம் ஆரம்பிச்சு 10 நாள். அதுலதான் பெருமாள் அர்ஜுனனுக்கு முதல் நாள் கீதோபதேசத்தை பண்ணிடுறார். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறார். யுத்தம் முடிஞ்ச அப்புறம் அனுகீதன் ஒண்ணு தனியா பண்றார். சோ சஞ்சயன் என்ன பண்றாரு? அங்க அவர் போயிட்டு 10 நாள் யுத்தத்தை அப்சர்வ் பண்றார், 10 நாள் யுத்தத்தை பார்க்கிறார். 10ஆவது நாள் பீஷ்மர் முடிஞ்சார். யுத்தத்துல என்னாச்சு பீஷ்மருக்கு? அவரை அம்பு படுக்கையில தள்ளிட்டா. இத பார்த்த சஞ்சயர் உடனே கிடுகிடு கிடுகிடுகிடு நேர ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு வந்தார். திருதராஷ்டிரரை பார்த்தார். மகாராஜா, இந்த மாதிரி பீஷ்மர் சாஞ்சாச்சு, 10ஆவது நாள் யுத்தத்துல பீஷ்மர் சாஞ்சிட்டார், இனிமே யுத்தத்துல பாக்குறதுக்கு ஒன்னும் இல்ல, முடிஞ்சது யுத்தம் அப்படின்ட்டார். அப்ப கூட நல்லா கவனிங்கோ,
திருதராஷ்டிரனோட எண்ணம் எப்படி இருக்கு? ஏற்கனவே அவர் சொன்னார், நீர் எத்தனை வேணா உபதேசம் தாரும், என்னுடைய புத்தியில இருக்கிற எண்ணம் மாறலை, முன்வினைக்கு வசப்பட்டேன்னு சொல்லிட்டார். ஆச்சா, இதெல்லாம் சொன்ன பின்னாடிதான் புறப்பட்டு யுத்த பூமிக்கு போயிருக்கார். 10 நாள் இருந்திருக்கார். 10வது நாள் பீஷ்மர் அம்பு படுக்கையில சாஞ்சாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்பயும் திருதராஷ்டிரன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பயும் திருதராஷ்டிரனை யோசிக்கிறாருன்னா, சரி அந்த 10 நாள் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்தது அதை சொல்லு எனக்கு முதல்ல. என்னத்துக்கு இப்ப திருதராஷ்டிரர் ஏன் சுவாமி, எவ்வளவு முக்கியமான விஷயம். பீஷ்மர் பெரிய ஞானி, மகனீயர், குருவம்சத்தை காத்து ரட்சிக்கிறதுக்காக பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவர். அந்த குருவம்சத்தை காப்பாத்துறதுக்காக பிதாமகர் எவ்வளவு பாடுபட்டிருக்கார். அப்ப பிதாமகர் சாஞ்சாச்சுன்னு சொன்ன உடனே இவ நியாயமா திருதராஷ்டிரன் என்ன யோசிச்சிருக்கணும்? அச்சிச்சோ நாராயணா, இவர் சாஞ்சிட்டாரா, என்ன பண்றது அடுத்தது சொல்லுங்க, யுத்தம் என்ன நடக்கிறது, இப்படித்தானே கேட்டிருக்கணும். அதை விட்டு திருதராஷ்டிரன் கேட்ட கேள்வி, சரி இதெல்லாம் போட்டோம், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த 10 நாள் என்ன நடந்ததுன்னு சொல்லு முதல்ல. அதாவது என்ன, திருதராஷ்டிரருக்கு தெரிய வேண்டிய விஷயம், என்னுடைய 100 புதல்வர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா சுவாமி, அதுதான் அவருக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் முதல் நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் நடந்து முழுமையா சொல்லு அப்படின்னு விட்டார். ஏற்கனவே 23வது அத்தியாயத்திலேயே யதோ தர்மஸ்ததஹ கிருஷ்ணோ யதஹ கிருஷ்ணஸ்ததோ ஜெயஹ அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம படிக்கிறது 25வது அத்தியாயம் பீஷ்மஸ்தவத்துல. 23வது அத்தியாயத்துல மகாபாரதத்துல ஏற்கனவே சொல்லியாச்சு, தர்மம் இருக்கிற இடத்துலதான் கண்ணன் இருப்பார், கண்ணன் இருக்கிற பக்கம் நிச்சயம் வெற்றியை சந்திக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. முக்கியரான பீஷ்மரே விழுந்து விட்டாரே என்று கேட்டும் திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய மகன்கள் வெற்றி பெற வழியை பார்க்கறதுக்கு தான் விருப்பம் இருந்ததே தவிர, he was not interested in listening to the current status of the war. இந்த கீதைய கேட்கறச்சே நம்மளாம் அர்ஜுனனா இருந்தா தான் லாய்க்கப்படும், இல்லைன்னா ஒன்னும் புரியாது. இப்ப இந்த மகாபாரதத்தை அனுபவிக்கும் போது நம்ம பாரதத்துல இருந்த ஒரு கற்பனையில நம்ம இருந்தாதான் பாரதம் புரியும், இல்லைன்னா புரியாது, கஷ்டம். இப்ப நீங்க ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. ஹஸ்தினாபுரம் அவ்வளவு பெரிய ராஜ்யம். அங்க குருக்ஷேத்திரத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்தாச்சு. அந்த நியூஸை தானே இப்ப கொண்டு வந்து சஞ்சயர் சொன்னார். திருதராஷ்டிரன் சொன்னா ஆரம்பத்துலேன்னு சொல்லுன்னா, ஆரம்பத்துலேன்னு சொல்லுன்னா இப்ப என்னவா இருக்கணும், யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 10வது நாள் ராத்திரி. ஸோ இந்த முதல் 10 நாட்கள், அதாவது இன்னைக்கு சாயங்காலம் யுத்தம் முடியற வரைக்கும் யுத்தத்துல என்ன நடந்தது அப்படின்றதுதான் திருதராஷ்டிரர் சஞ்சயன் இடத்துல கேட்கிறார். திருதராஷ்டிரனுக்கு இந்த 10 நாள் இவர் இப்ப சஞ்சயரை சொல்ல சொல்லியிருக்காரா? என்னத்துக்கா சொல்ல சொன்னார்ன்ற காரணம் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னது, இந்த 10 நாள் நடந்தது தெரிஞ்சதுன்னா இனிமேலாவது துரியோதனன் வெற்றி பெறுவதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த 10 நாள் ரீகேப்ப சஞ்சயன் இடத்துல திருதராஷ்டிரன் கேட்கிறார். அதுக்கு காரணம் அதுதான் நம்ம நேத்திக்கே பார்த்தோமே, ஞான சக்ஷுசும் போயிடுத்து. பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது போனார் இல்லையா ஹஸ்தினாபுரத்துக்கு. அதுல தூது போகும்போது ஒரு வாட்டி என்ன ஆறுது, திருதராஷ்டிரருக்கு மனக்கண்ண கொடுத்து நான் யார் என்று பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணார், தன்னுடைய விஸ்வரூப சேவையை திருதராஷ்டிரனுக்கு காமிச்சு கொடுத்தார். அவனுக்கு இப்படியாவது நல்ல புத்தி வரட்டுமேனு பெருமாள் அனுகிரகம் பண்றார். மனக்கண்ணை கொடுத்து பாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இப்ப பாரு விஸ்வரூப சேவையை பாரு 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 பாருன்றார். அவனும் பார்த்தான், தரிசிச்சான். அவர் விஸ்வரூப சேவை மறைச்சிட்ட உடனே இவனுக்கு எல்லா கண்ணும் அடியோட போயிடுத்து. இப்ப என்ன ஆறுது, பெருமாள் சர்வேஸ்வரன் அப்படின்றத தெரிஞ்சிருந்தோம், பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகவும் பக்தர்கள் அனுகிரகிக்கிறதுக்காகவும் தான் பெருமாள் அவதரிச்சிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சிருந்தோம். பெருமாளை மனக்கண்ணால விஸ்வரூப சேவையில தரிசிச்ச பின்னரும் திருதராஷ்டிரன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு நமக்குள்ள கேள்வி எழுந்ததுன்னா, காரணம் அந்த விஸ்வரூப சேவைய தரிசிச்ச பின்னாடி அவனுக்கு இருந்த மனக்கண் அடியோட மறைஞ்சு போயிடுத்து, ஞானம் மறைஞ்சுடுத்து இல்ல. அதனாலதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஃப்ரம் த ஸ்கிராச் கேட்கறான்.
திருதராஷ்டிரன் என்ன கேட்டான்? துரியோதனாதிகள் ஜெயிப்பாளா? துரியோதனாதிகளுக்கு ராஜபரிபாதனம் பண்றதுக்கான சூழல் ஏற்படுமா? ஏன் கேட்கறான் திரும்பி திரும்பி? ஏன்னா அந்த ஞான கண் மறைஞ்சுடுத்து அவன் கிட்டே இருந்திருந்தா அவன் இப்படி கேள்வி கேட்டிருப்பானா? மாட்டான் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இதுதான் காரணம். இதையெல்லாம் தெரிஞ்சின்ற சஞ்சயன் முன்னாடியே கண்ணன் இருக்கிற பக்கத்துக்கு தான் வெற்றி அப்படின்னு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டார். ஸோ இது போதாது அப்படின்னு கீதோபதேச வரலாற்றின் முடிவில் திரும்பியும் என்ன சொல்றார்? கண்ணனும் அர்ஜுனனும் ஒரே மனம் பெற்ற அந்த நிலைக்கு அப்புறமா 2 பேருக்கும் ஒரே மனம் நிலை ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துல வெற்றியும் நீதியும் நிற்கும் அப்படின்னு மறுபடியும் அவர் சேர்த்து அவனுக்கு சொல்லுவார். அடுத்தது தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு வார்த்தை இருக்கு. அதை நாளை தினம் அனுபவிப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரியவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா அடியே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டுக்கலாம். தாசன்.